என் அன்பு சகோதர சகோதரிகள், இனிமையான ஒரு வசனம் வேதத்தில் லூக்கா 1:37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவேதான் நாம் அவரிடம் சென்று, என்னால் முடியவில்லை ஐயா, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்ச போகிறோம். அவர் கேட்பார், நமக்கு உதவி செய்வார். பிரார்த்தனை செய்வோம். இயேசுராஜா, கடல் மீது நடந்து காற்றையும் கடலையும் அதட்டி, அப்பா, இயற்கையின் சக்திகள் முன்பதாக தலை முடியாதது என்ன இருக்கிறது? என்னுடைய கஷ்டங்களை அனுபவிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்து கஷ்டத்தின் பாதை நடந்து சென்று வறுமை, பசி, தாகம், உடையின்மை போன்ற சகலவிதமான பாடுகள், எத்தனை நிந்தனை, எத்தனை வேதனை உணர்வு, எப்படி காரியம் உணர்ந்தால் எல்லாவற்றையும் எங்களுக்காக அனுபவித்திருக்கிறேன். எனவே உமக்கு எங்கள் பாடுகள். ஆகவே அப்பா, எப்பொழுதும் பிள்ளைகள் எவைகளெல்லாம் மனம் கலைந்து, ஐயோ இவைகளை யார் எனக்கு தீர்க்கும், இந்த பிரச்சனைகளை யார் எனக்கு தீர்த்து எனக்கு ஒரு விடுதலை வாங்கித்தர முடியும் என்று கலங்குவதை பார்த்து, என்னால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். தெய்வகுமாரனே, எப்பொழுதும் நம்முடைய வல்லமைகள் மீது இறங்கட்டும். விட முடியாத எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் இன்று நசரேயனாகிய இயேசு நாமத்தில் என்னோடு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்லும். எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் நிரந்தரமாய் நீங்கும்படி அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுத்து வாட்டி வதைக்கும் நோய்களை, ஆஸ்துமா, இழுப்பு போன்ற நோய்களை இன்று வேரிலே நீ சபிப்பதற்காய் நன்றி செலுத்த. பொல்லாத பிசாசின் சக்திகள் இன்று ஒவ்வொரு சரீரத்திலும் வந்து வெளியே வருவதற்காய் இது மனிதரால் கூடாததுதான், மருந்துகளால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று அதன் மூலம் நீர் நிரூபிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கருணை கடலே, தீராத நோய்களை, தீராத பிணிகளை, தீராத வலிகளை இன்று நீ தீர்ப்பதற்காய், பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி. உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. உண்மையில் இப்பொழுது வல்லமை பாய்ந்து செல்வதை நான் பார்க்கிறேன், உணர்கிறேன். உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. கருணை கடலே, என்னால் எல்லாம் செய்து முடிந்தாயிற்று, இன்னும் வேலை கிடைக்கவில்லையே என்று படம் ஒருவரை கண்ணூற்றி எவ்வளவோ செய்தாயிற்று, இன்னும் வேலை, இன்னும் கஷ்டமாயிற்று, இன்னும் தொழிலில் கஷ்டம், என்ன செய்வேன் என்று பரம்பு மக்களை கண்ணூற்றினார். ஆசையோடு இந்த கணவனை திருமணம் முடித்தேன். ஆனால் திருமணமான நாளிலிருந்து இன்று வரை ஒரு விதத்திலும் எனக்கு சந்தோஷம் இல்லை. இதற்கு மேல் நான் என்ன செய்யக்கூடும் என்று பரம்பும் பெண்களை கண்ணூற்றினார். எவ்வளோ சம்பாதிக்கிறேன், கையில் காசு தங்கவில்லை, இதற்கு மேல் நான் என்ன செய்யக்கூடும் என்று புலம்பும் ஒவ்வொரு குடும்ப தலைவனை பரலோக இன்பம், ஆனந்தம், ஆசீர்வாதம் பெருமழை போல இறங்கட்டும். நன்றிய முடிவடை செய்வதற்காய் நன்றி, உம்மால் முடியும் என்று நிரூபிப்பதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. நன்றிக்குரியவர்களே, தேவனால் எல்லாம் கூடும். அவர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார், செய்திருக்கிறார். கவலைப்படாது.